புலவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. நாளைய தினம் டிசம்பர் 21. டிசம்பர் 21 என்பது புலவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய நினைவு நாள். நாளையோடு அவர் இறந்து 40 ஆண்டுகள் ஆகிறது. நாம் எல்லோரும் அவர் உழவர் பெருந்தலைவர்னு சொல்றோம். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு தான் இந்த காணொளி. கோவை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்காலிபாளையத்தில் பிறந்து வையம்பாளையம்ங்கிற ஊர்ல வாழ்ந்தவர். ஒரு சாதாரண 7 ஏக்கர் கொண்ட ஒரு சிறு விவசாயி. ஒரு 25 ஏக்கரோ 50 ஏக்கரோ கொண்ட பெரிய விவசாயி அல்ல. அவர் விவசாய சங்க பணிக்கு, அந்த பொது பணிக்கு வரும்போது வி.சி. வெள்ளிங்கிரிய கவுண்டர், பட்டக்காரர், இது போன்ற பெரும் விவசாயிகள் எல்லாம் தலைவர்களாக இருந்து விவசாயிகளுக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். விவசாயிகள் போராட்டம் 1969 மிக தீவிரமடைகிறது தமிழ்நாட்டில். எதற்காக தீவிரமடைகிறதுனா, அன்றைக்கு வேளாண் மின் கட்டணத்தை விவசாயிகளால் செலுத்த முடியவில்லை. 2 மாசத்துக்கு ஒருக்கா கடனை வாங்கணும், கட்டி ஆகணும், இல்லாட்டி மின் இணைப்பு துண்டிக்கப்படும். அதை நம்பி பயிர் வச்சு வெல்லாம போயிடும். அதற்கு முன்னாடி நம்ம கிணறு வெட்டணும், ஏரி பாசனத்துல போனோம், ஆற்று பாசனத்துல இருந்தோம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஏரி பாசனம் ஆற்று பாசனம் தாண்டி கிணத்து பாசனத்துக்கு வரும்போது ஏற்றமறித்து நீரோட்டி கொண்டு நாம மின் மோட்டார்களை வாங்கி பொருத்தினோம். அப்படி வாங்கி பொருத்தினதற்கான கட்டணம் என்பது பெரும் சுமையாக விவசாயிகளுக்கு இருந்தது. அதை கட்ட முடியல, மின் இணைப்பெல்லாம் துண்டிக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் உற்பத்தி செய்து கடனை கட்ட முடியல. கூட்டுறவு சங்கத்துல வங்கிகள் எல்லாம் இருந்து வந்து விவசாயிகள் வீட பூட்டி சீல் வச்சாங்க. நிலவு கதச்செல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு மிக கொடுமையான ஜப்தி காலம் இருந்தது. ஆக விவசாயிகள் நாட்டோட உணவு பஞ்சத்தை போக்குவதற்கு பசுமை புரட்சியில பங்கெடுத்து உணவு உற்பத்தி செய்த விவசாயிகளால் மின் கட்டணம் கூட கட்ட முடியவில்லை, கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியவில்லை, கடனையும் கட்ட முடியவில்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில கோவை வடக்கு ஜில்லா விவசாயமாக இருந்தது. கோவை மாவட்ட ஜில்லா விவசாய சங்கமாக மாறி தமிழக விவசாய சங்கமாக உருவெடுக்கிறது. பெருந்தலைவர்கள் போனதற்கு பின்பு அவர்களோடு போராட்ட களத்தில் இருந்து கொண்டு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் சங்கத்தின் தலைமை ஏற்கிறார். நாங்கள் மின்சார கட்டணம் கட்ட மாட்டோம், கட்டை எடுத்தா பட்டை எடுப்போம் என்கிற முழக்கத்தை, கோரிக்கை முழக்கத்தை வைத்து நடத்திய போராட்டங்களிலே திமுக, அதிமுக 2 ஆட்சி காலத்திலுமே சுட்டு கொல்லப்பட்டவர்கள், போராட்ட களத்தில் வீரமரணம் அடைந்த உழவர்கள் மட்டுமே 43 பேர். இந்த 43 பேர் உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு உறுதியான வலுவான போராட்டத்தை முன்னின்று அவருடைய தலைமையில் நடத்தினார். இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் 6 முறை சங்கத்தை உடைத்தார்கள். அதனையும் கடந்து தகர்த்தெறிந்து மீண்டும் மிகப்பெரிய இயக்கங்களை நடத்தி அரசாங்கங்களை அதிரவிட்டார். அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களே 3 முறை வையம்பாளையத்திற்கு வந்து நாயுடு அவர்களை சந்தித்து சென்றார். பெங்களூரிலே ஐயா உழவர் பெருந்தலைவர்கள் இருந்த போது இந்திரா காந்தி அம்மையார் வந்து சந்தித்து சென்றார். அப்படின்னா பாருங்க, எவ்வளவு ஒரு அரசியல் வலிமை இருந்திருக்கும், ஆளுமை இருந்திருக்கும், கூட்டம் இருந்திருக்கும். தான் எடுத்த முடிவில் பின்வாங்காதவர். தன்னுடைய போராட்ட குணத்திலும் எந்த அளவு திரும்ப பெற்றுக் கொண்டதே கிடையாது. அறிவிக்கப்பட்ட போராட்டங்கள் என்ன பிரச்சனை வந்தால் நடக்கும். விவசாய சங்கம் அன்னைக்கு போராட்டத்தை அறிவித்து விட்டால் மிகப்பெரிய அளவுல காவல்துறை, பாதுகாப்பு, விவசாயிகளை தேடி தேடி கைது செய்வது, இப்படி எல்லாம் நடந்து விட்டிருந்தது. உலகமே வியந்து பார்த்த கட்டை வண்டி போராட்டத்தை கோவையில நடத்தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையிலே செய்தி வர வைத்தவர். அந்த அளவுக்கு மாபெரும் ஒரு போராட்டக்காரர், கள ஒருங்கிணைப்பாளர், உழவர்களின் தலைவர், போராளி, மிகச்சிறந்த ஒரு உத்தமர். திருச்சியில நடைபெற்ற பேரணியில மட்டும் அன்றைய எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு விவசாயிகளை அடித்தார்கள். எதற்காக? விவசாயிகளுக்கான 9 அம்ச கோரிக்கைகளை முன்னெடுத்ததற்காக. அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்காமல் சமரசமற்று போராடியதற்காக. அந்த அடியையும் விவசாயிகள் வாங்கினார்கள்.
விவசாய சங்கத்தை எல்லாம் உடைச்சாங்க, சுட்டு கொண்டாங்க. இவ்வளவை தாண்டியும் அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மகேந்தர் சிங் திகாயத், கர்நாடகாவில் பேராசிரியர் நஞ்சுண்டசாமி அவர்களாலும் இணைந்து இந்திய விவசாயிகள் சங்கத்தை தொடங்கினார்கள். அதன்னைக்கு பாரதிய கிசான் யூனியன் பிகின்னு வட இந்தியாவில் சொல்லுவோம். அதனுடைய முதல் தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற வடல் மாநிலங்களுக்கெல்லாம் ஐயா செல்லும்போது லட்சக்கணக்கில் விவசாயிகள் திரண்டு வரவேற்பு கொடுத்தார்கள். அவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு மாபெரும் தலைவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட விடுதலை போராட்டம் பெரிய அளவில் நம்ம கொண்டாடுறோம், சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொல்லி. அடுத்தது மொழி போராட்டத்தை கொண்டாடுறோம், இவர்கள்லாம் தமிழ் மொழி போராளிகள், மொழிப்போர் ஈகியர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஆனால் அந்த ஒத்த காலத்திலேயே விவசாயிகளுக்காக போராடி 20 ஆண்டுகள் தொடர்ச்சியான போராட்டம், அது 43 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு இவர்களுடைய வரலாறுகளும் எங்கே தொகுக்கப்பட்டிருக்கிறது, ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறதா? எதுவுமே ஆவணப்படுத்தப்படவில்லை. தற்போதுதான் ஆவணப்படுத்தும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் போராட்டத்தை எல்லா அரசியல் கட்சியிலும் புறக்கணித்து விட்டார்கள். யாரும் அதை பத்தி பேசுறதுக்கு தயார் இல்லை. தமிழ்நாடு சட்டசபையில பேசுவாங்க, எங்க ஆட்சியிலதே நாங்க விவசாயிகளை பாதுகாத்தோம்னு சொன்னா அதுக்கு எதிர்கட்சி சொல்லுவாங்க, இல்ல இல்ல உங்க ஆட்சியில் நீங்க சுட்டு கொண்டிருக்கீங்கம்பாங்க. ஏன் அப்போ உங்க ஆட்சியில மட்டும் நீங்க சுட்டுக்கொள்ள இவங்க திருப்பி கேட்பாங்க. இதற்காக மட்டும்தான் நமது தியாகங்கள் ஆங்காங்கே கோடிட்டு காட்டப்படுகிறது ஒழிய, அதுவும் அரசியல் போட்டியில் தான ஒழிய இவர்கள் உண்மையான நோக்கத்தோடு அதை வெளிப்படுத்துவதே இல்லை. ஆக அப்படி இருக்கக்கூடிய உழவர் பெருந்தலைவருக்கு நாளை தினம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உழவர்களும் நாம் வீர வணக்கம் செய்ய வேண்டும். இன்னைக்கு 24 லட்சம் பம்பு செட் இருக்கு. இந்த 24 லட்சம் வேளாண் மின் இணைப்புகளுக்கும் நாம் இன்னைக்கு இருக்கிற மின்சார கட்டணத்தை செலுத்தணும்னா 2 மாசத்துக்கு ஒருக்க 15,000 20,000 செலுத்தணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய விவசாயிகளுடைய பொருளாதாரத்துல அதை செலுத்த முடியுமா? அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இருக்குன்னு யோசித்து பாருங்க. எங்களுக்கு முற்றிலுமாக வேளாண் மின்சாரம் இலவச மின்சாரமாக, உரிமை மின்சாரமாக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்த போது சக விவசாயிகளே, அரசியல்வாதிகள் எல்லாரும் கேலிய சிரிச்சாங்க, கேவலப்படுத்தாங்க. கரண்ட போய் இலவசமா கேட்கிறேன்லாம் திட்டுனாங்க. ஆனால் இந்தியாவிலேயே தொடர்ச்சியாக போராடி விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரம் யாரால் கிடைத்தது என்றால் அது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களால் தான் கிடைத்தது. நம்ம ஆளுகளை சொல்லுவாங்க, அந்த கலைஞர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஹெச்பிக்கு இவ்வளோன்னு கொண்டு வந்தாங்க, குதிரை திறனுக்கு இவ்வளோன்னு. 89 கலைஞர் தான் வந்து கொடுத்தாருமா. இதெல்லாம் கொடுப்பதற்கு யார் காரணம்? அதற்கான கோரிக்கை வைத்தவர் யார்? போராடியவர் யார்? அஞ்சாமல் போராடியவர் யார்? அரசியல்வாதிகளை கொடுக்க நிர்பந்தத்தை உருவாக்கியது யார் என்றால் அது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவும் அன்றைக்கு இருந்த சங்க நிர்வாகிகளும் போராளிகளும் உயிர் விட்ட ஈவியர்களும் தான் அதற்கு காரணம். எனவே நம்மளுக்கு உரிமை மின்சாரத்தை பெற்றுக் கொடுத்தது உழவர் பெருந்தலைவர் நாயுடு அவர்களுடைய தலைமையிலான ஒரு போராட்ட குழு என்பதைத்தான் நாம் பதிவு செய்ய வேண்டும். அது ஒன்றும் இலவச மின்சாரம் அல்ல. நாம் கோரிக்கை வைத்ததும் கிடைத்து விடவில்லை, நாம் ஏதோ மனு கொடுத்ததும் கிடைத்து விடல, இல்ல அரசியல்வாதியோட சிந்தனையில் உதித்ததால் அது திட்டமாகவெல்லாம் மாறவில்லை. 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போராடி 43 உயிர்களை வீரமரணம் செய்து நாம் பெற்ற மின்சாரம். அதனாலதான் அதை இலவச மின்சாரம் சொல்லக்கூடாது, உரிமை மின்சாரம் சொல்ல வேண்டும் என நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அரும்பாடுபட்ட உழவர் பெருந்தலைவர் நாயுடு அவர்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு வையம்பாளையம், கோவை மாவட்டம் வையம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மணிமண்டபத்திற்கு போய் விவசாய சங்க தலைவர்களும் அரசியல்வாதிகள்லாம் போய் அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்துவாங்க, புகழஞ்சலி செலுத்துவாங்க. ஒன்று யோசித்து பாருங்கள் உழவர் பெருமக்களே, விவசாயிகளை திருச்சியிலே அடித்த அடி கொஞ்சமா நஞ்சமா? போராட்ட களத்தில் 43 பேர் விவசாயிகளை சுட்டு கொன்றார்களே. இன்னைக்கு வரைக்கும் எங்க வாய்ப்பு கிடைத்த அந்த உரிமை மின்சாரம், வேளாண் உரிமை மின்சாரத்தை பறிக்கிறதுக்கு நிக்கிறாங்களே. இவர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம விவசாய சங்கத்தில் இருக்கிற சில புல்லறிவுகள், ஒருத்தர் இந்த கட்சி கூட்டணி அமைச்சர்களோட போய் மாலை வைப்பார், மலர் வளையம் வைப்பார். இன்னொருத்தர் இன்னொரு கூட்டம் இதை சேர்ந்துட்டு இன்னொரு கட்சி கூட்டணி கட்சியோட ஆதரவாளர்களுடைய மலர் வளையம் வைக்கும். இன்னும் சிலர் பச்சையாக ஊழல்வாதிகள், லெட்டர்பேர்டு பார்ட்டிங்க, விவசாயிகளை வைத்து பிழைத்து கொண்டிருப்பவர்கள், சுரண்டி பெற்றிருக்க இவங்களும் போய் அங்க நிக்கிறாங்க. இந்த மணிமண்டபம் யார் நம்ம எல்லாம் இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு அதிகார வர்க்கத்தால் கட்டப்பட்டது. 24 லட்சம் மின் இணைப்புகள் இருக்குது.
ஒரு மின் இணைப்புக்கு 10 ரூபாய் போட்டிருந்தா கூட 2.5 கோடி ரூபாயில நம்ம மணிமண்டபம் கட்டியிருக்க முடியும். அரசாங்கத்தோட பணம் தான், நம்ம செலுத்தின வரி பணம் தான் அரசாங்கத்தில் கட்டின வாதத்தை முன்வைக்கலாம். ஆனால் நமக்காக இவ்வளவு அரும்பாடுபட்டு போராடி பெற்றவருக்கு நாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சு, எந்த அரசாங்கம் 43 வரை சுட்டுக் கொன்றதோ, எந்த அரசாங்கம் நாயுடு வீட்டுல 6 வருஷம் மின்னடிப்பு கொடுக்காமல அவரை இருட்டுல படுக்க வச்சதோ, எந்த அரசாங்கம் அவருக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டதோ, எந்த அரசியல்வாதி கட்சிகள் அவர்களை சுட்டுக் கொன்றது, விவசாயிகளை சுட்டுக் கொன்றது, அவங்கள கூட்டிட்டு போய் மலர் வளை வைக்கிறது கொஞ்சமா நம்ம யோசித்து பார்க்க வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் மணிமண்டபத்துக்காகத்தான் கோரிக்கை வைத்து போராடினாரா? உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விவசாயிகளிடம் நிதி திரட்டி விவசாயிகளுடைய சொந்த பணத்துல அவருடைய வரலாற்று பெருமை எல்லாம் காட்சிப்படுத்தும் வகையில அந்த உரிமை மின்சார போராட்டத்தில் எழுந்த 43 வீரர்களின் போராட்ட வரலாறை, வாழ்க்கை வரலாற்றை காட்சிப்படுத்தும் விதத்திலே நாம ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும். அந்த மணிமண்டபத்துல போய் நாம நின்று வீர வணக்கம் செய்யணும், புகழ் வணக்கம் செய்யணும். அதுதான் நமக்காக உயிர் விட்ட போராடிய உயிர் நீத்தவர்கள் நாம் செய்யக்கூடிய மரியாதை. இந்த அரசாங்கம் இன்னைக்கு மட்டும் விவசாயிகளை வாழ வச்சிருச்சா? அரசியல் கட்சிகள் வாழ வைத்து விட்டதா? தமிழ்நாட்டிலேயே கடைநிலையில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள், மன்னிக்கணும், இந்திய நாட்டிலேயே கடைநிலையில் இருப்பவர்கள். உலகம் பூரா கல் இருக்கிறா, தமிழ்நாட்டுல கல்லுக்கு அனுமதி உண்டா? இன்னும் பிரச்சனைகளை பேசினால் நீண்டு கொண்டே போகும். ஆனால் இவர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் நாங்க நாயுடுயோட நினைவிடத்துல மலரஞ்சலி செலுத்தணும்னு சொல்லி விவசாயிகள் வாக்குகளை பெறுவதற்காக நாடகம் ஆடுவர்களுக்கு அங்க என்ன வேலை? ஏன் விவசாய சங்கத்துல அரசியல் கூட்டிட்டு போறீங்க? அந்த அரசியல் இதுவரைக்கும் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருச்சு? நாம் போராடித்தானே பெற்றிருக்கிறோமோ ஒழிய இதுவரை எதையும் உரிமையாக அவர்கள் நமக்கு கொடுத்தது கிடையாது. இந்த அரசியல் கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆள போற கட்சிகள் எதுவுமே நமக்கு சரியான நிவாரணம் இது வரைக்கும் கொடுக்கல. நாம் உற்பத்தி செய்யற பொருளுக்கே நான் விலை நிர்ணயம் பண்ணுவேன், கொள்முதல் பண்ணுவேன்னு 60 ஆண்டுகளாக சொல்லி நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை போய் இனிமா நம்பி நம்ம அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். அவங்க வண்டி ஏறிட்டு இருக்கிறோம். தேர்தல் நேரம் வந்தா துண்டை போட்டு அவங்க போய் நின்றுட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள் உழவர் பெருமக்களே. நாளை உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய 40ஆம் ஆண்டு நினைவு நாளை நாம் அனைவரும் சேர்ந்து கடைபிடிப்போம், புகழஞ்சலி செலுத்துவோம், வீர வணக்கம் செய்வோம். அதே சமயம் விரைவிலேயே அவர்களுக்கு விவசாயிகளே அவர்களுடைய பங்களிப்போடு ஒரு மிகப்பெரிய ஒரு மணிமண்டபம், ஒரு வரலாற்று மண்டபத்தையும் உயிரிழந்த 43 தியாகிகளான வாழ்க்கை குறிப்புகளையும் உள்ளடக்கிய அந்த சரித்திரங்களை பேசக்கூடிய ஒரு மணி மண்டபத்தை நாம் அமைப்போம். அதிலே சென்று நாம் அனைவரும் அவர்களுக்கு வீர வணக்கம் செய்வோம். அதுதான் சரியானது. இந்த அரசுவிடம் கோரிக்கை வைத்து பெற்ற அந்த மணிமண்டபம் என்பது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடைய புகழுக்கு இழுக்கு என்பதை பதிவு செய்து கொண்டு, அன்பிற்குரிய உழவர் சங்க தலைவர்கள் எல்லாரும் இதை சற்று சிந்தித்து மிகச் சிறப்பாக செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.